ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நம்ம டெலகிராம் குரூப்பில் மெயின் டிஸ்கஷன் என்ன நடந்ததுன்னா, கேபிட்டல் கெயின் டேக்ஸ். நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறேன், இதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இல்லை நமக்கு டேக்ஸ் கட்டணுமா வேணாமா, ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா வேணாமா, இந்த மாதிரி தான் மெயினான டிஸ்கஷன் நடந்தது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் அவங்களோட பதிவுகளை, அவங்களோட ஆன்சர்ஸ், அவங்களோட ஒப்பீனியன் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நானும் இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ நம்ம நான் மேக்ஸிமம் இது பிரச்சனை யாருக்கு வரும்னா, நீங்கள் உங்கள் பேரில் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும் தான் பிரச்சனை வரும். உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணியிருந்தால் நீங்கள் ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு அவங்க அந்த ஐடிஆர் டேக்ஸுக்கு அவங்க ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்கல்ல, 2.5 lakh 4 lakh அந்த மாதிரி. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெயின்பர்ஸும் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா பேரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஒய்ஃப் பேரில் ஓப்பன் பண்ணாலும் சம்டைம் எனக்கு அது இன்னும் கிளியராக நான் டீட்டெயில் எடுக்கிறேன். இப்போ உங்கள் ஒய்ஃப் பேரில் ஓப்பன் பண்ணிட்டாலுமே அது ஒரு ஃபேமிலின்னு ஆயிரும். அப்போ டேக்ஸ் பெனிஃபிட் இண்டிவிஜுவலாக வருமா இல்லை கம்பைனாக எடுப்பாங்களான்னு தெரில. அதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேரண்ட் பேரில் நீங்கள் மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட் பேரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வேறு ஃபேமிலி மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம சிம்பிளாக நான் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்கிறேன் ஒரு வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் இல்லை, இந்த வீடியோவில் இன்னுமே நிறைய ஸ்டாக்ஸ் வாய்ப்பு இருக்குங்க. பட் நிறைய பேர் இன்னுமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இன்றைக்கி கூட டெலகிராமில் ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு நம்ம குரூப்பில். பிஇ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, இது வாங்கலாமா அப்படின்னு. ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று எஃப்ஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நிஃப்டி மூவ்மெண்ட்டு நேற்று பார்த்தோம், எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. நேற்று ஈவினிங் க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில்வர், டாலர், கோல்டு இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இன்னொன்று நம்ம சேனலை பார்த்துட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் 10% லாபம் எடுத்திருக்காரு அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். கேம்ப்ஸு, சாம்பல் ஃபெர்டிலைசர், ஐஓபி, கலந்தி ஸ்பாட், கேபிட்டல் இன்ஃப்ரா, ஓஎஃப்எஸ்எஸ், ஜிந்தால்ஷா, ஹிந்துஸ்தான் காப்பர், ஸ்டார் ஹெல்த், மிந்தா கார்ப், ஜிந்தால் ஷா 2 times கொடுத்துட்டுல, பிஇஎம்எல். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நமக்கு டெலகிராம் சேனல் இருக்குது, குரூப்பும் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் இப்போ நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறத விட குரூப்ஸில் இருக்க மெம்பர், எக்ஸ்பீரியன்ஸ்டு மெம்பர் அவங்களே கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் நன்றி. ஏன்னா நான் எல்லாருக்குமே கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறத விட எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் என்ன பார்க்குறேனோ அதை தான் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 200, 300, 500 மெசேஜ் மேலே வருது. ஸோ நான் என் கண்ணுக்கு என்னென்ன போடுதோ எனக்கு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் கிளியர் பண்ண. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டைம் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு 2 yearsக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாவேன். ஃபுல் டைம் நான் இதை பண்ணுற மாதிரி இருக்கேன். ஸோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் டைம் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொன்று நம்ம மேக்ஸிமம் பார்க்குறது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். நான் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுவேன். பட் இமீடியட்டாக இப்போ நான் எப்படி ட்ராக் பண்ணுறேன்னா ஒரு ஸ்டாக்கையும் இப்போ நீங்கள் 5 years சார்ட் பாருங்கள். 5 yearsல அந்த ஒரு ஸ்டாக் எவ்வளோ தூரம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது சப்போஸ் 5 yearsல ஒரு ஸ்டாக் 500% கொடுத்துருக்குன்னு வைங்க. நீங்கள் 1 yearல அப்போ 100% ஒரு ஸ்டாக் மூவ் ஆனால் நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாமா அப்படின்னா, ஏன்னா இது எல்லா ஸ்டாக்குமே மேலே போயிட்டே இருக்காது. ஸோ அதில் ஆவரேஜாக நான் எடுத்துப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்சி எடுத்துக்கங்க. பிஎஸ்சி 5 yearsல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்னு வைங்க. அதில் நமக்கு என்ன தேவை, ஒரு 50% கொடுத்தா போதுமா? ஏன்னா அந்த ஒரு ஸ்டாக்குமே 30% மேலே போச்சுன்னா திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. கரெக்ஷன் கீழே வரும்போது பாட்டம் நமக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஓகே, 30% மேலே போயிடுச்சு, ஒரு 15-20% கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30% மேலே போயிட்டு ஒரு 15% கீழே வரும்போது நீங்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திரும்ப அதை கீழே எகெயின் போச்சுன்னா ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை மேலே போச்சுன்னா அதுதான் லாங் டேர்ம். ஸோ இது சிம்பிளாக நம்ம சொல்கிறது. பட் நான் லாங் டேர்முக்குனே தனியாக ஸ்டாக்ஸை நான் செக்ரிகேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அந்த ஸ்டாக்ஸை பற்றி செப்பரேட்டாக சொல்கிறேன். அது க்ரோத் ஸ்டாக்காக இருக்காது, மீடியம் லெவலில் இருக்கும். அதாவது ரொம்ப லோவும் இருக்காது, ரொம்ப ஹையும் இருக்காது, மீடியம் கேட்டகரியில் இருக்கும். நான் அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. எல்லா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒரு மெசேஜ் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மெசேஜை பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ பிகினராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரியலைனா கூட பரவாயில்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை என்றால் என்ன அப்படின்னு பேசிக்ஸ் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நீங்கள் இது நம்ம கைத்தொழில். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்.
உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இது எனக்கு வந்து ஒரு கைத்தொழில் தெரியும்ப்பா, எனக்கு வந்து ஒரு ஒரு 1,00,000 ரூபா இருந்தால் போதும், நான் வந்து மந்த்லி ஒரு 10% என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியும், அந்த ஒரு தைரியம் இருக்குன்னு வைங்க. 1,00,000 ரூபா வந்துட்டு தான் உங்களுக்கு கேபிட்டல், அதுக்கப்புறம் உள்ள உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரிக்கை வந்து நம்ம இந்த சேனலில் வந்து அதை தான் லேர்ன் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட மெயின் ஒரு பாயிண்ட்டே, இந்த சேனலோட மோட்டிவே அது மட்டும்தான். ஓகே, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ட்ரைன் அப் பண்ணுங்கள், அவ்வளோதான். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. இது வந்து ஒரு கைத்தொழில். நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் வந்து பிரித்து சொல்லலை, பட் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம். ஓகே, நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனது வந்து 25,795. இது வந்து சப்போர்ட் லெவலில் வந்து 25,600 ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 25,620 650 இருந்தது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 25,381 ஒரு சப்போர்ட் லைனாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து 25,029 இவ்வளோதாங்க. இது சும்மா நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டு இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். பட் ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து பையர்ஸு செல்லர்ஸ் வந்து அதிகமாகாங்க இதை பிரேக் பண்ணும்போது. இன்னொன்று, ஏஷியன் மார்க்கெட் மேக்ஸிமம் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி மண்டே வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை எகெயின் அவங்க வந்து செல் பண்ணால் கூட அது கீழே இறக்கி விட சான்ஸ் இருக்குது. பட் இவங்க FIDA என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸு, S&P 500, நாஸ்டாக் இது எல்லாமே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. FIA டேட்டா பாருங்கள், 621 கோடி வந்து பாசிட்டிவில் தான் வாங்கியிருக்காங்க, அதாவது வாங்கி தான் இருக்காங்க. பட் ஓவரால் அந்த மந்த்து பார்த்தீங்கன்னா 244 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 23ஆம் தேதி அவங்க அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. DAMமே அதிகமாக தான் 173 கோடி வாங்கி தான் இருக்காங்க. ஓவரால் இந்தியாவுக்கு வந்து சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்குது. US$ வந்து பாருங்கள், ஒரு ஹேமர் பேட்டர்ன் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓகே, கீழே நல்லா ட்ராப் ஆகிட்டு மேலே ஏறி நின்றுட்டுருக்கு. பட் இது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் தான். ஏன்னா இது வந்து ஒரு புல் மொமெண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். மேபி சார்ட் பேட்டர்ன் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலெலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. நமக்கு வந்து 100க்கு மேலே போனால் மட்டும்தான் நமக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க மைண்டில். ஏன்னா என்னோட கணிப்பு படி நான் சொல்கிறேன். சில்வர் பீஸுமே நல்ல கீழே தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷனில் இருக்குது. இன்னுமே கீழே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் ஃபுல்லாகவே கரெக்ஷன் ஆகாது, சின்ன ஒரு ரீபவுண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். RSIயுமே 46 கீழே வந்துருச்சு. கோல்டுமே அதே மாதிரி தான். கோல்டு வந்து ரொம்பலாம் கீழே இறங்குற மாதிரி தெரிலங்க. 53 RSI இருக்குது. இருந்தாலும் கோல்டு வந்து இப்போ வாங்கலாமான்னு கேட்குறாங்க. வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக SIP மாதிரி ஆவரேஜ் பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். சப்போஸ் பெரிய கிராஷ் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஓகே என்னாச்சு விற்கக்கூடாது லாஸ்ட்டில். இதெல்லாமே சேஃப் ஹெவன் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே ஒரு லோ ரேஞ்சில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து சார்ட்டை பார்த்து இல்லை அனலைஸ் பண்ணி வாங்குங்க. இதில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து 93 ஸ்டாக் ட்ராக் பண்ணுறீங்களா, அதில் இருக்க லிஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸு. அடுத்து வந்து கேம்ஸை பற்றி கேட்டிருந்தாரு. இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சியில் இருக்காங்க. நான் இதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலாக ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட தம்ப்லைன் இது தான், 12 அக்டோபர் அன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும்னா 30% மேலே போகுன்னு சொல்கிறாங்க, 15% கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. FI வந்து எக்ஸிட் ஆகுறாங்க, இது வந்து நெகட்டிவ். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, இதுவுமே நெகட்டிவ். 28 அக்டோபர் வந்து ரிசல்ட் வருது. ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு முதலீடு பண்ணலாமா இல்லை பண்ண வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். இன்னொன்று, இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த ஸ்டாக்கோட ஃபுல் டீட்டெயில் வந்து 12 அக்டோபர் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள், இந்த தம்ப்லைனில் இருக்கும். அடுத்து வந்து சாம்பல் ஃபெர்டிலைசர். இவர் வந்து 2 தடவை என்கிட்ட கேட்டுறாரு. நான் 2வது டைம் கேட்குறேன் நீங்கள் போடுங்க அப்படின்னு. இல்லை நான் வந்து போடக்கூடாதுலாம் இல்லை, நான் வந்து நான் வந்து எல்லாமே நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் 1 by 1 போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்துடலாம். சாம்பல் இவங்க வந்து ஃபெர்டிலைசர் அண்ட் அக்ரோ கெமிக்கல் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்க வந்து சார்ட்டை பாருங்கள், ஆல்ரெடி கீழே தான் இருக்காங்க. இன்னொன்று, இவங்க வந்து மேக்ஸிமம் இந்த கம்பெனியில் பாசிட்டிவ் தான் இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸை வந்து மேலே மூவ் பண்ணாமல் இருக்காங்க. இவங்களோட 5 இயர்ஸ் சார்ட் பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் வந்து 190% தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நமக்கு க்ரோத் வந்து கம்மி தான். இதை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 19,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 11 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 26 இருக்குது. இவங்க வந்து அண்டர் வேல்யூடு, நல்லாவே அண்டர் வேல்யூடு. இவங்களோட டெப்ட் வந்து பயங்கரமாக ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவுமே பாசிட்டிவ். 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 4,000 கோடி இருந்ததை வந்து 98 கோடியாக மாற்றிருக்காங்க, இது பயங்கர பாசிட்டிவ். PG ரேஷியோ இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது வந்து 1க்கு கீழே இருக்கணும், இவங்க வந்து 20க்கு மேலே இருக்குது. டெப்ட் எக்யூட்டி 0.01, இது வந்து சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இவங்க வந்து டிவிடெண்டும் நல்லா கொடுக்குறாங்க, 2% மேலே கொடுக்குறாங்க டிவிடெண்டு, அதுவுமே நல்ல ஒரு பர்சன்டேஜ். ROE எல்லாமே 20 ஒட்டி இருக்குது, சூப்பரான பர்சன்டேஜ். இவங்கள்ட்ட சேல்ஸுமே ஓகே ஃப்ளாட்டாக இருக்குது. பட் 5 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் மட்டும் 6% இருக்குது, அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 10-15க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கூட இவங்க ப்ரைஸ் மூவ் பண்ணலான்னு தெரியல. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. டெப்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கெமிக்கல் செக்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து FI வந்து எக்ஸிட் ஆகிறாங்க, அது வந்து ஒரு நெகட்டிவ். இன்னொன்று, ஹை பிளஜ்டு ப்ரொமோட்டர். இது 2 தான் இவங்கள்ட்ட இருக்க
மேக்ஸிமம் இவங்கள்ட்ட இருக்க நெகட்டிவ்னா ஹை ப்ளஜ்டு ப்ரொமோட்டர். அது வந்து ஒரு கம்பெனி அதாவது இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து வச்சுட்டு கடன் வாங்குறாங்க. அது வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நெகட்டிவ். மற்றபடி இவங்க கம்பெனியில் பாசிட்டிவ் தான் இருக்குது. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, பட் அது வந்து டெம்பரரி தான். போர்ட் மீட்டிங் வந்து 4th நவம்பர் இருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இவங்கள்ட்ட இன்னொரு சேலஞ்சஸ் இருக்குன்னா யூரியா ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் இன் யூரியா ப்ரொடக்ஷன் அண்டு வேபிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே யூரியா ரிலேட்டடாக இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. மற்றபடி ஸ்ட்ராங் ஃபைனான்ஸ் இருக்குது, இன்க்ரீஸ்டு சேல்ஸ் இன் ஃபெர்டிலைசர் செக்மெண்ட்டில் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், நான் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவ் தான் இருக்குது. நெகட்டிவ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இவங்களோட இது ப்ரைஸ் வந்து 37% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. கீழே போக சான்ஸ் இல்லைங்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள். அடுத்து வந்து மிண்டா கார்ப். இந்த கம்பெனி க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இவங்க வந்து ஆட்டோ பார்ட்ஸு இவி, ஆட்டோ பார்ட்ஸ் டு இவி, ஓகே, இவி வெஹிக்கிள்ஸ்க்கு தான் இவங்க வந்து மெயினாக பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ்ஸு. இந்த சார்ட் வந்து மந்த்லி சார்ட் ஃப்ரேமில் இருக்குது. இவங்களோட க்ரோத்தை பற்றி நான் சொல்லணுன்றதுனால நான் மந்த்லி சார்ட் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இவங்க வந்து RSI வந்து 62 இருக்குது மந்த்லி சார்ட்டில். இவங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்காங்க. ஒரு 600க்கு மேலே போச்சுன்னா நல்லாயிருக்கும். டெக்னிக்கல் படி நமக்கு சார்ட்டு படி ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகணும். நமக்கு க்ரோத்துனா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? லாபம் வேணும், அதானே. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 13,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 52 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 32 இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடு. டெப்ட் எக்விட்டி 0.73, இது ஓகே தான். பிஜி ரேஷியோ 3.5 இருக்குது. ஒன்று கீழே இருந்தால் ஓகே. இவங்களோட டெப்ட்டு வந்து ட்ரிப்புள் ஆகிருக்கு. 511 கோடியிலேருந்து டெப்ட்டு வந்து 1600 கோடி ஆயிருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ். லாங் டேர்ம் பார்க்கும்போது நீங்கள் வந்து டெப்ட் ஃப்ரீயாக இருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். ஓகே, நான் வந்து லாங் டேர்முக்காக ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி போடுறேன், ஒரு வீடியோவை செப்பரேட்டாக போடுறேன். நம்ம வந்து டெப்ட் வந்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும். இவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் யோசிச்சுக்குங்க. இவங்க வந்து க்ரோத் எப்படி இருக்குன்னு கேட்குறதுனால நான் சொல்கிறேன். சேல்ஸ் க்ரோத் வந்து 12% இருக்குது. இந்த வருஷம் வந்து 10%, இது ஓகே தான். ROC ROE எல்லாமே 12க்கு மேலே இருந்தால் ஓகே தான். நமக்கு வந்து லாங் டேர்முக்கு நல்லா தான் இருக்கும். இவங்கள்ட்ட இருக்க மற்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிடுறேன். இவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து 714% கொடுத்துருக்காங்க. இது சூப்பரான பர்சன்டேஜ், இதில் ஒரு குறையும் கிடையாது. பட் ப்ரைஸ் வந்து பாருங்கள், 2014 மிட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்குது. ப்ரைஸ் வந்து 9% மேலே போகுன்னு சொல்கிறாங்க, 15% கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆட்டோ செக்டார் வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ட்ரம்ப்புனால நிறைய ஆட்டோ செக்டார் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு கன்சர்ன் இருக்குது இவங்கள்ட்ட. மற்றபடி இவங்கள்ட்ட வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குங்கிறாங்க. பட் ஸ்ட்ராங் ஃபைனான்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் அது வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க, அது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டர் புக்கு, ஃபியூச்சர் க்ரோத்து எல்லாமே நல்லா இருக்குது இவங்கள்ட்ட. கமிட்மெண்ட் டு இன்னோவேஷன் அண்டு சஸ்டைனபிலிட்டி இதெல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. போர்ட் மீட்டிங் வந்து 6th நவம்பர் வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். பட் இவங்கள்ட்ட மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் இருக்குது. என்கிட்ட இருக்குது வந்து டெப்ட் மட்டும் இவங்கள்ட்ட இன்க்ரீஸ் ஆகுது. மேபி எதுவும் வாங்கினாங்களா, ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணாங்களா இவங்க கம்பெனி ரிலேட்டடாக, அது மட்டும் தான் தெரில. மற்றபடி இந்த கம்பெனியில் மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் இருக்குது. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டார் ஹெல்த் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பை பண்ணலாமான்னா நான் எப்படி பை பண்ணுறதை யோசிப்பேன் அப்படின்னு பாருங்கள். இவங்க வந்து செக்மெண்ட் பாருங்கள், இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக நான் எதுவுமே பை பண்ணுறதில்ல. இன்னொன்று ஃபைனான்ஸில் 2 கம்பெனி தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் வாங்குவேன். அது கீழே வந்தால் மட்டும் தான் வாங்குவேன், இல்லைனா வாங்க மாட்டேன். பேங்கிங்கில் நான் வாங்குறது இல்லை. ஏன்னா பேங்கிங்கில் வாங்கணும்னா கனரா பேங்க் ஒன்று மட்டும் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் நான் வாங்கணும் அப்படின்னா. இன்சூரன்ஸில் பாருங்கள், இவங்க இன்சூரன்ஸில் நமக்கு என்னங்க இருக்க போகுது. ஸ்டார் ஹெல்த் எல்லாருக்குமே தெரிஞ்சதான், நல்ல ஒரு கம்பெனி தான். இருந்தாலும் இவங்க IPO வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சார்ட் இவ்வளோ தான் கிடச்சது. சார்ட் கிடச்சதுலேருந்து பாருங்கள் 46% கீழே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்கிறது. அதாவது நம்ம வந்து க்ரோத் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியன். ஓகே, உங்கள் இஷ்டம் தான். போர்ட் மீட்டிங் வந்து 28 அக்டோபர் வருது. ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஒரு 200 டே இது சப்போஸ் நீங்கள் வாங்கி தான் ஆகணுன்னா ஒரு 425ங்கிறது 200 டே மூவிங் அவரேஜ் அங்கே வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். 33% அனலிஸ்ட் வந்து மேலே போகுன்னு சொல்கிறாங்க, 15% கீழே போகுன்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட இருக்க ஸ்டாக் PE, இண்டஸ்ட்ரி PE இதெல்லாமே ஓகே தான். டெப்ட்டு பாருங்கள் கம்மி பண்ணியிருக்காங்க, இது பாசிட்டிவ். 3 years டெப்ட்டு 720 கோடியிலேருந்து 470 கோடியாக கம்மி பண்ணியிருக்காங்க. டெப்ட் இக்விட்டியுமே கம்மியாக தான் இருக்குது, 0.07. பிஜி ரேஷியோ 1.29, அதுவுமே நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். நீங்கள் வந்து சேல்ஸ் க்ரோத் சூப்பராக இருக்குது இவங்கள்ட்ட. 5 years சேல்ஸ் க்ரோத் 26%. இந்த வருஷம் மட்டும் 13 கொடுத்துருக்காங்க, அது ஓகே தான். இருந்தாலும்
நீங்கள் இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் செக்டார்லாம் நான் வந்து என்ட்ரு ஆகிறது கிடையாது. அதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்னால் எதுக்குங்க? நம்மளை வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு உயில் எழுதி கொடுக்குற மாதிரி அப்படின்னு தானே. ஏன்னா நமக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி நிறைய இன்சூரன்ஸு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க இதில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம குரூப்பில் வந்துட்டு. ஏன்னா நானுமே இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். பட் இன்சூரன்ஸ் என்னை பற்றி கேட்டிங்கன்னா, என்னிட்ட கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நான் பார்க்கல ஸ்டாக்ஸ் எல்லாம். ஹிந்துஸ்தான் காப்பர் அதை வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடான கம்பெனி. இது வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கம்பெனி வந்து மந்த்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து 343 இருக்குது. RSI வந்து 129 62 இருக்குது. ஸோ மந்த்லி சார்ட் ஃப்ரேமு. இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 400 போயிட்டு இப்போ கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு ஆல்ரெடி அப் மூவில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இவங்கெல்லாம் கொஞ்சம் கீழே வரணும். அட்லீஸ்ட் ஒரு 225 250 அதாச்சும் வந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மலாம் வந்து பாட்டம் ஃபிஷிங் தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் என்னோடய கருத்து, மார்க்கெட் கேபிட்டல் வந்து 33,000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 67 இருக்குது. இண்டஸ்ட்ரி பியும் 67 தான். இவங்க ஓகே தான். இவங்க இந்த செக்மெண்ட்டில் காப்பர் பிஸ்னஸில் இருக்கிறதுனால இவங்க பி ரேஷியோ சேமாக தான் இருக்குது. ஸோ இவங்க தான் மாஸ்டர். ROCE இதெல்லாமே ROE எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ். டெப்ட்டுமே இவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 400 கோடியிலேருந்து 167 கோடியா. இன்னொன்று பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, 5 வருஷத்து டெப்ட்டை பாருங்கள், 1500 கோடி. இவங்க வந்து சூப்பரான ஒரு பர்சன்டேஜில் இருக்காங்க. டெப்ட் எக்யூட்டியுமே 0.06 தான். பிஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்க டிவிடெண்ட் ஈல்டு ஓகே, பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. கொஞ்சம் கீழே வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்ல ஒரு கம்பெனி தான். இப்போ வாங்கினா கூட நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பெனிலாம் லாங் டேர்ம் பார்க்குறது நிறைய பேர் கேட்குறாங்க, லாங் டேர்ம் என்ன பண்ணலான்னு. இந்த மாதிரி கம்பெனியில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒரு கம்பெனி. இன்னொன்று எப்பயுமே இருக்கும் இந்த மாதிரி கம்பெனிலாம். காப்பர் பிஸ்னஸ்ங்கிறது டிமாண்ட் எப்பயுமே இருக்கும். அதை வச்சு சொல்கிறேன். நம்ம வந்து லாங் டேர்ம் பார்க்கும்போது ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் டிமாண்ட் எப்படி இருக்கும், இன்னொன்று அவங்க என்ன ப்ராடக்டை பண்ணுறாங்க, மக்களுக்கு தேவையா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், 800% மேலே கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்து வந்து ஜிந்தால் OFSS வந்து இப்போ என்ட்ரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. OFSS வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கம்பெனி, சூப்பரான கம்பெனி. இவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, பட் நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் மட்டும் 7% வந்து பாசிட்டிவாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 5% அடி வாங்கியிருக்கு. ஸோ இவங்களை பற்றி இப்போ என்ட்ராகலாமான்னா, அதாவது நம்ம வந்து 2 மாதிரி பார்க்கணும். ஒரு ஸ்டாக் வந்து நெகட்டிவாக ரிசல்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகல, பாசிட்டிவாக கொடுத்தாலும் மேலே போகல. ஸோ இதுக்கு என்ன காரணம்? நான் ப்ரொமோட்டராக இல்லை உள்ளே இருக்கவங்க பிக் பிளேயர்ஸான்னு தெரில. இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன பாட்டமில் தான் இருக்குது. ஒரு சின்ன சப்போர்ட் லைனில் 8400 கூட ஒரு சின்ன நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 7600. நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இது ஒரு சூப்பர் ட்ரெண்டை அதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னு வைங்க, ஒரு 8000 கூட வரும். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ட்ரி ஆகலாம். நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் வந்து இதை கெஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து ரிசல்ட்டுமே அந்தளவுக்கு கொடுக்கல. இருந்தாலும் இது பெருசாலாம் கிடையாதுங்க. எல்லா கம்பெனியும் எல்லா டைமும் பாசிட்டிவ் தான் கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாதுல்ல. இவங்களோட மார்க்கெட் இது சூப்பரான கம்பெனி, மிட் கேப்பு. இந்த கம்பெனி நம்மளும் தான் பார்த்துட்ருக்கோம். ROCE ROE எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாக் பி பாருங்கள் 31. இவங்க வந்து அண்டர் வேல்யூடு, அதாவது பி ரேஷியோ வச்சு. பட் ப்ரைஸ் வச்சு இவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. டெப்ட் எக்யூட்டி இவங்க 0 தான் காமிக்கிறாங்க. சூப்பர். பிஜி ரேஷியோ 3.92. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று டெப்ட் வந்து 3 இயர்ஸ் டெப்ட், இந்த வருஷம் டெப்ட்டை பாருங்கள் கம்மி பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸ் டெப்ட் பார்த்தாலும் கம்மி தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இந்த கம்பெனி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மேபி கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வச்சுக்கிட்டு பாருங்கள். ரிசல்ட் கொடுத்ததெல்லாம் பார்க்க வேணாம். எல்லா கம்பெனியும் இப்போ நெகட்டிவாக கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே தான் போகுது. அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேணாம். ஜிந்தால் இதை பற்றியும் கேட்டிருக்காரு இவர். இவங்க வந்து ஜிந்தால் குரூப்பில் இருக்காங்க. மேனுஃபேக்சர் சப்ளை ஆஃப் டியூப் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இந்த ரிலேட்டடான பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்க ரிசல்ட் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது என்னட்டு பெட்டர். இதை பார்த்தோன்னே சேல்ஸ் வந்து க்ரோ ஆகலை, அதை வச்சு தான் சொல்கிறேன். மற்றதில் சேல்ஸ் வந்து க்ரோ ஆயிருந்து OFSS. இது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ என்ட்ராகணும் கூட பரவாயில்ல. என்ட்ரானிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணுற மாதிரி என்ட்ராங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே மூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லை இது வந்து நிறைய ப்ரொமோட்டர் இப்போ கூட வாங்க ட்ரை பண்ணால் கூட பண்ணதான். இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், ஒரு ஆல்மோஸ்ட் 500% கொடுத்துருக்காங்க. ஒரு 173 வரைக்கும் வருமா அப்படின்னு நான் பார்க்குறேன். 170 அது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். மற்றபடி டெப்ட் எக்யூட்டி பிஜி ரேஷியோலாம் நல்ல ஒரு பர்சன்டேஜ்.
ஸ்டாக் பிஇ 8.3, இவங்க வந்து அண்டர் வேல்யூட தான் காமிக்கிறாங்க. நல்ல ஒரு அண்டர் வேல்யூடு, ப்ரைஸ் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. இப்போ என்றானா கூட ஓகே தான். இவங்களோட டெப்ட்டு 3 இயர்ஸ் டெப்ட்டு இந்த வருஷம் டெப்ட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்பெனி, ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து கலந்த் இஸ்பாட், இந்த கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து அயன் அண்ட் ஸ்டீல், ஸ்பாஞ்ச் அயான், பிக் அயான், கேஸ்ட் அயான் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ப்ரைஸுமே ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்துச்சுன்னா நல்ல ஒரு பிக் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு 480 கூட நல்ல ஒரு ரேஞ்சாக இருக்கும். இவங்க வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஆர்எஸ்ஐயுமே 20 கீழே வந்துருச்சு. ஒரு சின்ன ரீபவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மேபி அவர் கேட்குறான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு நம்மளுமே ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து 1500% கொடுத்துருக்காங்க. சூப்பரான பர்சன்டேஜ். இவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து ஹையர் தன் இண்டஸ்ட்ரி ரெவன்யூ க்ரோத். இந்த இண்டஸ்ட்ரியில் இவங்களுக்கு ரெவன்யூ க்ரோத் நல்லா இருக்குங்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மேக்ஸிமம் இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சது. பேலன்ஸ் எதுவும் கிடைக்கல. டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோ சூப்பரான பெர்சன்டேஜ். ஸ்டாக் பி பாருங்கள், கொஞ்சம் ஓவர்வேல்யூடாக இருக்குது. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. க்ரோத் கம்பெனியில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. 3 இயர்ஸ் டெப்ட்டு அது மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்பலாம் குறைக்கல இவங்க. பட் சேல்ஸ் க்ரோத்து நல்லாவே இருக்குது. இந்த வருஷம் சேல்ஸ் க்ரோத் மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கூட இருக்கும். மேபி இவங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும்னு தெரில. ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம். அடுத்து வந்து கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட், இந்த கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து 4 times டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து 4% இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு சொல்லிடுறேன் சிம்பிளாக. 4.74% இயர்லி இவங்க கொடுக்குறது. அவங்க வந்து 5 டைமாக கொடுக்கட்டும், 4 டைமாக கொடுக்கட்டும், இந்த 4.74% தான் பிரித்து கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட வந்து ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இது வந்து நெகட்டிவ் கம்பெனிக்கு. இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் டிவிடெண்ட் மட்டும்தான். மற்றபடி இந்த ஸ்டாக் ப்ரைஸை பாருங்கள், 23% டவுனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து ஸ்டாக் வரும்போதே எவ்வளோ 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்க. நீங்கள் 108 ஹை போயிருக்கு. ஸோ 100 ரூபாயில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 23% நெகட்டிவாக தான் இருக்கும். உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும் ஒரு வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தா 4.74% கிடைக்கும். பட் இந்த ஸ்டாக் வந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் 23% கீழே தான் போயிருக்கு. ஸோ அதை வந்து யோசிச்சுங்க. நமக்கு வந்து டிவிடெண்டை காட்டிலும் க்ரோத்தும் இருக்கணும். இதில் க்ரோத்து கிடையாது. ஸோ அதனால் நான் இதிலேருந்து வாங்க மாட்டேன். ஸோ நான் யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ணல. எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி கம்பெனி. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குறாங்க சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. பட் ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு தான் இருக்கும். அந்த ப்ரைஸ் மேலே எப்போ வரும்னு தெரியாது. பட் உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும் வரும். பட் அது எனக்கு பத்தாது, அவ்வளோதான். இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், நேஷனல் ஹைவே இந்த மாதிரி ரிலேட்டடில் இருக்காங்க. பட் நமக்கு இது பார்க்குற மாதிரி இல்லை. இன்னொன்று மார்க்கெட்டுக்குள்ள வந்து 2000 கோடி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டெப்ட் வந்து 2300 கோடி இருக்குது. ஸோ இது வந்து நிறைய மேனிப்புலேஷன் நடக்குமான்னு எனக்கு தெரில, பார்த்துக்குங்க. ஐஓபி, இந்த கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து 20K லாஸில் இருக்குது. ரிசல்ட் நல்லா கொடுத்தாலும் இவங்க வந்து மேலே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு நிறைய கரெக்டு தான் நண்பா. நிறைய பிஎஸ்யூ பேங்க்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேலே போகும். லாங் டேர்முக்கு இதை ஹோல்ட் பண்ணுங்கள். இவங்களோட ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட்டு. சேல்ஸ் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 61% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஆல் டைம் ஹை கூட போகும். இந்த நம்ம நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. சூப்பரான ஒரு கம்பெனி. கிராவிட்டா இந்தியா, இவர் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. சூப்பர். இந்த கம்பெனியை பற்றி நம்ம சொல்லணும்னா பிஇ வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். அவர் ஒப்பீனியன் அவர் சொல்கிறாரு. நம்ம வந்து இது வந்து ஆல்ரெடி பாட்டமில் தான் இருக்குது. நேற்று மட்டும் ஒரு 6% மேலே ஏற்றிருக்காங்க. அந்த இதிலே அவர் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காரு இவர். ஸோ அது வரைக்கும் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். இன்னொருத்தர் வந்து பிஇ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம வந்து பிஇ வேல்யூவேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, க்ரோத் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் அதை பார்த்து வாங்கலாம். இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஒரு 1550 1500 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வாங்கியிருந்தால் கூட இப்போ நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இவர் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்கு, க்ரோத் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா பயப்படாமல் என்ட்ரி கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அதோட கெயின் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கெயின் கிடைக்கும். பட் நல்ல ஸ்டாக்காக இருக்கணும், நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்கணும். ஸோ வேல்யூவேஷனாக பிஇ வேல்யூவேஷன் மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது அதில் பார்ட்ஸு. ஸோ பிஇ வேல்யூவேஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய ஒரு வீடியோவே போட்டு வச்சுருக்கேன். கமெண்ட் செக்ஷன்லேயே அதையும் பார்த்துருக்கேன். பிஇ வேல்யூவேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பிஇஎம்எல் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் அந்த வீடியோ ரெடி பண்ணும்போது ஒரு மெசேஜ் வந்தது, நான் அதனால் இதை போடுறேன். பிஇஎம்எல் டார்கெட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 5200 கூட நல்ல ஒரு இமிடியேட் டார்கெட்னா ஒரு 4650, அப்படி இல்லைன்னா ஒரு 4800 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. பட் 4600 பிரேக் பண்ணால் தான் அந்த இது நடக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா 5400 கூட போக சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு கம்பெனி தான். இவங்களோட நான் வந்து இது வந்து சும்மா சொல்கிறேன், அதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டை பற்றி சொல்கிறேன். ரெசிஸ்டன்ட் லைனை வச்சு 4650, 4800, அதுக்கப்புறம் 5200, 1400 இந்த மாதிரி. இவங்க வந்து நல்ல ஒரு கம்பெனி.
இவங்கள்ட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிஇஎம்எல் வந்து எம்இயூ, அதாவது இத்தாலி டெஸ்மக், அவங்கள்ட்ட வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இது போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்மளும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். சூப்பரான ஒரு கம்பெனி. பட் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறேன். 10% மேலே போகுன்னு சொல்கிறாங்க, 6% கீழே போக சான்ஸ் இருக்குங்க. இவங்க வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் ரெயில் கோச்சஸ் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க. நீங்கள் இதை வச்சுட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.